கள்ள நோட்டு கொடுத்து சரக்கு அடிக்கிறீங்களாடா? மரியாதையா பேசு. அடி பாவி, முறையா நான் சம்பாரிச்ச பணம்னு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் ட்ரீட் வச்சா கள்ள நோட்டை கொடுத்து உட்கார வச்சிட்டியே. அது உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஏடிஎம்ல இருந்து தான் எடுத்து கொடுத்தேன். ஏடிஎம் வரைக்கும் போனேன்னு சொல்லு, அங்க இருந்து எடுத்துட்டு வந்தாலும் போய் சொல்லாத. நீ ரொம்ப ஓவரா பேசுற. அந்த பணத்தை எடுத்துட்டு நாளைக்கு காலையில 10 மணிக்கு வடபழனில இருக்கிற பேங்க்குக்கு வா, அங்க வச்சுக்கிறோம். இப்ப கூட வச்சுக்கிறேன்னு தான் சொல்ற, கட்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. சென்னை அடையாறில் உள்ள கூவமாற்றில் இன்று காலை 18 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டார். அந்த பெண் மதுரை அருகே உள்ள புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சித்ரா என்றும் அவர் மருத்துவக் கல்லூரியில் செலுத்திய பணத்தில் கள்ளநோட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் ஏற்பட்ட அவமானத்தால் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. தற்கொலை பண்ணிட்டா? வெல் ஜென்டில்மேன், இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஹாட் நியூஸ் சித்ராவோட தற்கொலை. அந்த பொண்ணு மதுரையிலேருந்து சென்னைக்கு மெடிக்கல் கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க. வந்த இடத்துல காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம்ல பணம் எடுத்திருக்காங்க. அந்த பணத்தை கொண்டு போய் காலேஜ் கவுண்டரில் பே பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் சில நோட்ஸ் ஃபேக் நோட்ஸ். அதனால் அந்த பொண்ணு பணம் கட்ட முடியாமல் அவமானத்தால் அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. அது போதாதுன்னு அங்கே சுற்றி நடந்த சம்பவங்கள் அவங்கள தற்கொலைக்கு தூண்டியிருக்கு. சார், சிட்டியில் இருக்கிற எல்லா ஏடிஎம்மும் அந்தந்த பேங்கோட செஸ்ட் சென்டர் சேர்ந்தது. அந்த செஸ்ட் சென்டர் மூலமா தான் எல்லா பேங்கோட ஏடிஎம்க்கு பணம் போகுது. சிட்டில எந்தெந்த ஏடிஎம்ல எவ்வளவு பணம் தேவைங்கிறது எங்க சிஸ்டம்ல தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க பணத்தை ஃபில் பண்ணுவோம். அதுல ஏதாவது ஃபேக் இருந்ததுன்னா சார், அந்த பணம் எல்லாம் பேங்கோட பிரான்ச்ல இருந்து ஈவினிங்கே வந்துடும். அதை தான் நாங்கள் ஏடிஎம்ல ஃபில் பண்றோம். என்ன சார், உங்களை கேட்டா அவங்கள சொல்றீங்க, அவங்கள கேட்டா உங்கள சொல்றாங்க. இது கோழியில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சாங்க? சரி சரி, இப்போ நீங்க கிளம்பலாம். ஆனா ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டா மறுபடியும் நான் உங்களை கூப்பிட வேண்டியது இருக்கும். நேத்து நியூஸ் பாத்தீங்களாடி? நேத்து கவுன்சிலிங்க்கு வந்த சித்ரான்ற பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாளாண்டி. ஆமாண்டி, அவ ஃபீஸ் கட்ட வச்சிருந்த பணம் கள்ள நோட்டாம். அது போதாதுன்னு அங்க இருக்கவங்க எல்லாருமே அவளை அவமானப்படுத்திருக்காங்க. அவ கடைசி வரைக்கும் அந்த பணத்தை ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு வந்ததா தான் அப்படி இருந்தும் அவளை யாரும் நம்பவே இல்லடி. அவளை ரொம்ப டீஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவ தற்கொலை பண்ணிருப்பாளோ? இருக்கலாம். பாவுண்டி. நம்மால் கொடுத்த இந்த நோட்டும் கள்ள நோட்டு தான். அப்ப எங்கேயோ பெரிய தப்பு நடக்குது. இதானே நான் கொடுத்த பணம். நீங்க எந்த ஏடிஎம்ல பணம் எடுத்தீங்களோ அங்க போங்க. ஒரு பேப்பரில் நீங்கள் என்கிட்ட என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் எழுதி உங்கள் அக்கௌண்ட் நம்பர், உங்கள் கையெழுத்து, இந்த செல்லானோட ஜெராக்ஸ் அந்த பேப்பரோட பின் பண்ணி அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் போடுங்க. மெயின் ஆஃபீஸில் வெரிஃபை பண்ணி நீங்கள் மென்ஷன் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரே மாதத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிடும். இது ஏன் மிஸ்டேக் இல்லை, நீ போதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணம். ஹலோ, நான் கூட வரேன். அதான் சேஃப் உனக்கு. சும்மா கண்டதெல்லாம் நினைச்சு உங்க மனசை குழப்பிக்காதீங்க. என்ன பத்தி எப்படி டப்புன்னு சொல்லிட்டேன்? ஏதோ இந்த பிரச்சனைனால தான். என்ன? நமக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டாயிருக்கு. அதனால இனிமே நீ ஏன் கூட டிராவல் பண்ணு வா. உங்க மோட்டிவ் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஹேய் மதி, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் நீ என்ன தேடி வந்த. கொஞ்சம் தள்ளுறீங்களா? ஓகே செல்லம். என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு கேக்குறீங்க சார்? இல்லம்மா, நீ எழுதுற வேகத்தை பார்த்து அந்த பேங்க் சர்வீஸ் மேல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி தெரிஞ்சது. ஆமா சார், நான் இந்த ஏடிஎம்ல தான் நேற்று கொஞ்சம் பணம் வித்ட்ரா பண்ணேன். அது இந்த பேங்க்ல கொடுத்தா அவங்க ஃபேக் நோட்டுன்னு சொல்றாங்க. பிரான்ச்ல கேட்டப்போ இங்க வந்து கம்ப்ளைண்ட் எழுதி டிரா பாக்ஸ்ல போட சொன்னாங்க. அதை தான் எழுதிட்டு இருக்கேன். இதோ பாருமா, நீங்க இந்த பாக்ஸ்ல என்ன கம்ப்ளைண்ட் எழுதி போட்டாலும் அது சம்பந்தப்பட்ட பேங்கோட செஸ்ட்ல கொண்டு போய் கொடுக்கறதா எங்க வேலை. என்னம்மா அப்படி பாக்குறேன்? பேங்க் நெட்வொர்க்ன்றது ஒரு பெரிய செயின். அந்த செயின் எங்கேயாச்சும் பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் தான் பாதிக்கப்படும். இதெல்லாம் நான் உங்களுக்கு பேசுறேன். என்ன பண்றது? எக்ஸ் சர்வீஸ்மேன், நாட்டு மேல கொஞ்சம் அக்கறை ஜாஸ்தி. ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். பேசாம நீங்களும் நானும் இந்தியன் தாத்தா மாதிரி தப்பு செய்யற ஒருத்தரையா போட்டு தரலாமா? ஏன் சார் இந்தியன் தாத்தா மாதிரி இருக்கணும்?
நம்ம காந்தி தாத்தா மாதிரி போராடக்கூடாதா? நாம 2 பேரும் ஒன்னா எதிர்த்து குரல் கொடுத்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம பின்னாடி நல்லவங்க கண்டிப்பா இருப்பாங்க. என்னங்க சார்? எனக்கே சல்யூட் சார். இந்த சல்யூட் உங்களுக்கு இல்ல, இந்த நாட்டு மேல நீங்க வச்சிருக்க மரியாதைக்கு. நானும் முதல்ல ஒரு நல்ல மனுஷனை பார்த்திருக்கேன். உங்க நல்ல மனசுக்கு உங்க பணம் நல்லபடியா வந்து சேரும். கிளம்பு. ஓகே. அவன் மொழியே சரியில்லையே. இவன் அமௌண்ட் டெபாசிட் பண்றான். சம்திங் அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அருணாச்சலமருடைய ஏடிஎம், பூத கண்ணாடி, ஐபால்ஸ், பார்க்க சொல்றேன். குட் மார்னிங் சார். ஹலோ சார், அமௌண்ட் ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ முடிஞ்சிருச்சு, நீங்கள் யூஸ் பண்ணி. நான் அதுக்காக வரல. உங்கள் மூலயமா ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. சொல்லுங்க சார். இந்த பணத்தை எங்கேருந்து கொண்டு வரீங்க? பேங்க் செஸ்ட்ல இருந்து. உங்கள் ஏஜென்சி பேர் என்ன? சேஃப்டி செக்யூரிட்டி சர்வீஸ். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பேங்க் எப்படி உங்களை நம்பி கொடுக்குது? நாங்கள் 20 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கோம் சார். எங்கள் ஏஜென்சி அவ்வளோ நம்பிக்கையான ஏஜென்சி. உங்கள் ஏஜென்சி ஓனர் நேம்? மிஸ்டர் அபிஷேக். நான் கடவுள், அந்த கடவுளுக்கும் நான் ஒரு படி மேலே உலகம். இந்த உலகம் என்னோட காலடிக்கு கீழே. நான் நினைச்சா புதுசா ஒரு உலகத்தையே படைப்பேண்டா. என் பணத்தால எதையும் வாங்குவேண்டா. என்னை வெல்ல உலகில் எவனும் இல்ல, என்னை ஜெயிக்க எவனும் பிறக்கவில்லை. இந்த நெருப்ப அணைக்கும் நெருப்பு இல்ல, இந்த விஷத்தை கொள்ளும் விஷமும் இல்ல. கடவுள், நான் கடவுள், அந்த கடவுளுக்கும் நான் ஒரு படி மேலே. கடவுள், நான் கடவுள். இவ்வளோ நாளாக ஷேர் மார்க்கெட்டில் என் கம்பெனி தான் நம்பர் 1 இருந்துச்சு. ஆனால் எனக்கு போட்டியாக என் கம்பெனி ஷேரை இறக்க இப்போ பிளான் நடக்குது. அதை நீங்கள் தான். நீ கடைசியில் இங்கே தான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போல்லாம் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு நல்ல குணத்தை வச்சு முடிவு பண்ணுறது. உனக்கு தேவைன்னா நல்லவன் இல்லைன்னா கெட்டவன் முடிவு பண்ணிடுறீங்களா சித்தார்த்? நேற்று வரைக்கும் உங்கள் கம்பெனியில் ஷேர் ஹோல்டரை வச்சுருந்தீங்க. ஆனால் திடீர்னு ஏன் சித்தார்த்தை நீ தூக்கிட்டீங்க? அதான் உங்கள் கம்பெனியை தூங்க போகுது சார். எல்லாருக்கும் பிடிக்கும்னு சுயமழ்ந்து வாழ்கிறத விட சில பேருக்கு பிடிச்சா போதும்னு திமிரா வாழ்கிறது எவ்வளவோ மேல். புரியுதா? சாரி சார். ஜி, எனக்கு சிட்டியில் 20 நகை கடை இருக்கோ. இது வரைக்கும் என்கிட்ட 2000 கிலோ கோல்டு இருக்கோ. ஆனால் திடீர்னு நாளைக்கு கோல்டு ரேட் குறைன்னு சொல்லி சென்ட்ரலில் நியூஸும் இருக்கு. ஜி, நீங்கள் நினச்சா கேட்டதெல்லாம் நடந்துருச்சுன்னா வாழ்க்கையில் ரசனையே இருக்காது. சீக்கிரமா என்னோட ரேட் என்னன்னு நீ முடிவு பண்ணு. உன் தங்கத்துக்கு என்ன விலைன்னு நான் முடிவு பண்ணுறேன். புரிஞ்சா மிஸ்டர் சேட்? இல்லப்பா. என்னண்ணா பணம் வரலையா? பணம் இல்லப்பா. காலையில இருந்து 7 இடம் போயிட்டு வந்தேன். இங்கேயும் பணம் இல்லைன்னா நான் எங்க தான்
பாரதி இந்த வயசான காலத்துல எங்களை இப்படி அலைய விடுறீங்களே. என்ன சார் பண்றது? உடம்பு சரியில்லாத மனுஷனை வச்சுக்கிட்டு மருந்து வாங்க கூட காசு இல்லப்பா. என்ன பண்ண சொல்றீங்க? நாங்க எங்க சார் போறது? வேற இடத்துல பணம் எடுக்கிறதுக்கு அந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கோம். ஒழுங்கா போனை போட்டு ஃபில் பண்ண சொல்லு. இல்லனா யாரும் போக மாட்டேன் இந்த இடத்த விட்டு. ஹலோ, அதான் சொல்றாங்கல்ல, போனை போட்டு பணத்தை ஃபில் பண்ண சொல்லு. என்ன சார் பண்றது? இந்த நம்பருக்கு நீங்க வேணா பேசி பாருங்க சார். கொடுங்க. ஹலோ, நான் இங்க போரூர் ஏடிஎம்ல இருந்து பேசுறேன். இங்க ஏடிஎம்ல பணம் இல்ல, பக்கத்துல எந்த ஏடிஎம்மும் இல்ல. ரொம்ப வயசானவங்க பணம் எடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இங்க இருக்கிற செக்யூரிட்டி தான் உங்க நம்பர் கொடுத்தாரு. எப்போ வந்து அமௌண்ட்டை ஃபில் பண்ணுவீங்க? நாளைக்கு மார்னிங் 11 o'clock ஃபில் பண்ணுவோம் சார். நாளைக்கு 11 மணிக்கா? ஏன் இப்போ வந்து பண்ண முடியாதா? இல்லைங்க, இந்த பேங்க் செஸ்ட்ல எங்களுக்கு அமௌண்ட் வரல. அம்மா, நாளைக்கு காலையில 11 மணிக்கு தான் ஏடிஎம் ஒர்க் ஆகும். இப்போ நீங்க நிக்கிறது வேஸ்ட். கிளம்புங்கம்மா. கருங்க போய் மைதாமா பக்கத்துல போய் உருள்றா போடா. நீ மூடிட்டு படு. ஏய் சிவா, என்னத்தை உட்காந்து அரைச்சி பண்ணிட்டு இருக்கா? லைட்டா அப்படின்ட்டு படுறா. வெற்றி, நாளைக்கு நீ போலீஸ் ஆகுற. ஆயிரம். என்ன திடீர்னு? இனி ஆப்ரேஷன்? நான் சொல்றதை மட்டும் நீ செய். ஓகே. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.